الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين وقال أيضا وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا بركة دعوة أبي إبراهيم وفي رواية أخرى أنا بقية دعوة أبي إبراهيم عليهما الصلاة والسلام أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ஸுல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமையை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்ற நிலைமையில் நாமும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காத நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் குடும்பம் சகிதம் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக என்ற துஆவுடன், அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ஒரு சரிதை சம்பவம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சகல துறைகளுக்கும் படிப்பினை உண்டு. குறிப்பாக இந்த ஃபித்னாவுடைய குழப்ப காலத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உறுதி, தைரியம், சவால்களை முறியடிக்கின்ற அந்த பக்குவம் மிக மிக தேவைப்படுகின்ற ஒரு காலம். எனவே நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையின் பெருபராயம் தொட்டு வயோதிக பருவத்தை அடையும் வரையிலான சம்பவங்களை அடுக்கிக் கொண்டு போகாமல் படிப்பினைகளை தொட்டு காட்ட நினைக்கிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுடைய கவனம் என்னுடைய தலைப்பை நான் பேசுவதற்கு எனக்கு துணை புரியும். எனவே உங்களுடைய கண்களை ஹத்தீபுடைய முகத்தை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நெஞ்சை கிபிலாவை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தூக்கத்தை தவிர்ப்போம். மொபைல் போன்களை கையில் எடுக்காமல் இருப்போம். உற்சாகத்தை கூட்டிக் கொள்வோம். 2 ரக்காத்துகள் சுருக்கப்பட்டு 2 ரக்காத்துகளாக ஜும்மாவுடைய தொழுகை அமைக்கப்பட்டு அந்த குத்துபா 2 ரக்காத்துகளுடைய ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருப்பதாக இமாம்களுடைய சஹாபாக்களுடைய சாராம்சமான கருத்து. எனவே நாம் இப்பொழுது 2 ரக்காத்துடைய தொழுகையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வோடு இருப்போம். தூங்கி தூங்கி தொழமாட்டோம், மொபைல் போனை பார்த்து கொண்டு தொழமாட்டோம். எனவே அதே போன்று இந்த குத்துபாவை மதிப்போம். அன்பானவர்களே, சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, திருப்பராயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய
அப்பொழுதிருந்தே சிந்தனா சக்தி, ஆய்வுத்திறன், ரிசர்ச் ஸ்கில்லை வளர்த்துக் கொண்டவர்கள் அவர்கள். சின்ன பிள்ளையிடம் ஆய்வுத்திறன் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் படித்து தருகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலம். அந்த நேரத்தில் வழிகாட்டல் இல்லை. அந்த நேரத்தில் இறைவன் யார் என்ற பாடம் அவர்களுக்கு ஊட்டப்படவில்லை. என் தந்தையே இணை வைப்பை தூண்டுகின்ற சாதனத்தை தயாரிக்கின்ற தொழிற்சாலையின் அதிபர். நான் விளங்குகின்ற பாணியில் சொல்கிறேன், சில வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள். இணை வைப்பை தூண்டுகின்ற பிரதான பொருளுடைய உற்பத்தியாளர். அந்த பிள்ளைக்கு எப்படி ஏகத்துவம் கிடைக்கும்? அன்பானவர்களே, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்கின்ற சுபாவத்தில் தான் பிறக்கின்றன, இஸ்லாமிய சுபாவத்தில் தான் பிறக்கின்றன, அந்த மைண்ட் செட்டோடு தான் பிறக்கின்றன. அபவாஹு யுஹபிதானி வ யுனஸ்ஸிரானி வ யுமஜ்ஜிசானி சொன்னார்கள். அந்த குழந்தை அவருடைய பெற்றோர்கள் தான் யஹூதிகளாக, நசாராக்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள். தாய் தந்தை எந்த மதமோ எந்த மார்க்கமோ அந்த பிள்ளை அந்த வழி நடக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த செயலில் ஈடுபடவில்லை, சுயமாக சிந்திக்கிறார்கள். சின்ன பிள்ளை சிந்திக்கிறது. இந்த கல், இந்த மண் என்ன செய்ய முடியும்? இந்த கல்லால் எனக்கு உதவி செய்ய முடியாது, இந்த மண்ணால் என்னுடைய துஆவை தெரிவிக்க முடியாது, இந்த கல்லால் என்னுடைய இபாதத்தை பார்க்க முடியாது. எனவே நான் அதற்கு முன்னால் கையை தூக்க மாட்டேன், தலை புனிய மாட்டேன். அது என்னுடைய தந்தை தயாரிக்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி. லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மாஃபியத்தில் காலிக். பாவ காரியங்களில், இறைவனுக்கு மாறு செய்யும் விடயங்களில் எந்த படைப்பினங்களுக்கும் யாரும் கட்டுப்படக்கூடாது. وَإِنْ جَاهَدَاكَ عَلَى أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. சூரத்துல் லுக்மானிலே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, அந்த பெற்றோர்கள் உன்னை ஷிர்க் குஃப்ருக்கு இணை வைக்க தோன்றினால் உன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் கட்டுப்படக்கூடாது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை தயாரிக்கின்ற பொருளுக்கு தலை சாய்க்கவில்லை. வகதாலிக நுரி இப்ராஹிம் மலக்கூத ஸமாவாத்தி வல் அர்த். விண்ணியல் ஆய்வு, ஒரு சயின்டிஸ்ட் செய்கின்ற, ஒரு சயின்டிஸ்ட் விஞ்ஞானி செய்கின்ற ஆய்வை திருப்பராயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். ஈமானோடு செய்தார்கள், ஸ்பிரிச்சுவலோடு செய்தார்கள், ரிலிஜியஸோடு செய்தார்கள். ஈமானோடு அந்த ஆய்வை மேற்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, வஜ்ஜஹத்து ஓதுகிறோம் தொழுகையிலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது ஓதிய வசனங்கள் சிந்தித்தோமா? 50 வருடங்களாக வஜ்ஜஹத் ஓதுகிறோம், 60 வருடங்களாக வஜ்ஜஹத் ஓதுகிறோம், 70 வருடங்களாக வஜ்ஜஹத் ஓதுகிறோம், சிலர் 80 வருடங்களாக தொழுகிறோம், 90 வருடங்களாக தொழுகிறோம். 100 வயது எத்தியவர் குறைந்தது 6-7 வயது தொழ ஆரம்பித்தால் 95 வருடங்களாக தொழுகிறார்கள். வஜ்ஜஹத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய வார்த்தை என்று தெரியுமா? இதே வஜ்ஜஹத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுக்கும் பொழுது ஓதினார்கள். குர்பான் கொடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வஜ்ஜஹத்தும் ஓதுவது சொன்னது. எனவே சூரியனை பார்க்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், ரிசர்ச், ஆய்வு பார்வை. فلما رأى الشمس بازغة قال هذا ربي. முதலாவது فلما رأى كوكبا, முதலாவது நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது இதனுடைய ரட்சகனோ மறைகிறது. இல்லை, என்னுடைய ரப்பு மறைய முடியாது, அவன் நித்திய ஜீவனாகத்தான் இருக்க முடியும். சந்திரனை பார்க்கிறார்கள். சந்திரன் நட்சத்திரத்தை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. என்னுடைய ரட்சகனோ இல்லை, மறைகிறது, இல்லை. சூரியனை பார்க்கிறார்கள். மூன்றாவது, ஆக பெரிதாக இருக்கிறது, இரண்டையும் விட இது பெருசாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய ரட்சகனோ, அதுவும் மறைகிறது. மூணாவது கட்டத்திலே 3 ரிசர்ச்களிலும் ரிசல்ட் சரியாக கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, என்ன சொன்னார்கள்? அந்த 3ஐயும் பார்த்துவிட்டு ஓதிய ஈமானிய வசனங்கள் தான் வஜ்ஜஹத். நான் இணை வைப்பை விட்டும் தப்பித்துக் கொள்கிறேன், ஒதுங்கிக் கொள்கிறேன், படைப்பினங்களை வணங்க மாட்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமா என்ற அந்த வார்த்தையை அவர்கள் அங்கேதான் ஓதினார்கள். இறைவனை தேடி செய்த ஆய்வில் ஓதிய வசனங்கள் தான் அது. ஆய்வின் முடிவில் ஓதிய ஈமானிய கட்டவுத்தர, ஈமானிய ஏகத்துவ வாக்கு மூலம், அதைத்தான் தொழுகையிலே ஓதுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மோடு எப்படி சம்பந்தப்பட்டவர்கள் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். முக்கியமான ஒரு கடமை. அன்பானவர்களே, சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் யாரும் தவறடைக்க கூடாது. முதலாவது
முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அந்த ஹத்னாவுடைய அமல் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமல். நமக்கு தொழுகை கடமையாக்கப்படவில்லை. நம் பச்சிலர் குழந்தைகளாக இருக்கும் பொழுது செய்கின்ற அந்த கடமை ஹத்னா இருக்கிறது, அதுவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முன்னோடி. வஜ்ஜஹத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அத்தஹியாத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முடிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். அங்கும் ஸலாத் ஸலாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் செய்தது போன்று நபியவர்களுடைய குடும்பத்துக்கும் நீ பரக்கத்தும் அருளும் வாரி வழங்குவாயாக. அத்தஹியாத்துல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாலாந்த பருந்தை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் 5 தடவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் பல இடங்களிலே. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட நம்மோட நெருக்கம் தெரியுமா? நம்ம எல்லாரும் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். மிஅராஜுடைய பயணத்திலே அல்லாஹ்வை கைமாறு செய்வது அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான வழிமுறை. நாம் என்ன நலவு செய்கிறோம் அதை கேட்டாற்போல் கைமாறு. பணத்தை செலவழிக்கிறீர்களா? பொருளாதார அபிவிருத்தி. மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிறீர்களா? உங்களுக்கு கண்ணீர் வடியாமல் அல்ல பாதுகாப்பா. மற்றவருடைய கஷ்டத்தில் தூக்கி விடுகிறீர்களா? உங்களை கஷ்டத்தில் தூக்கி விடுவான் அல்லாஹ். மற்றவர்களுக்கு நீங்கள் சைட் சப்போர்ட்டாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு சப்போர்ட்டாக அல்லாஹ் இருப்பான். இது கைமாறு. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். ஒரு நலவுக்கு அது போன்ற நலவுதான் கைமாறு. குர்ஆன் சொல்கிறது சூரா ரஹ்மானிலே, அளவற்ற அருளாளன் என்ற சூறாவிலே. அன்பானவர்களே, காபத்துல்லாவை கட்டினார்கள். அதை நான் ஆரம்பத்தில் ஓதினேன். விஷயங்களை விரிவாக பேச முடியாது, எல்லா தலைப்பிலும் தொட்டு காட்டிக் கொண்டு சொல்லுவேன். காபத்துல்லாவை கட்டினார்கள். உதவிக்கு இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது யாரை வைத்துக் கொண்டார்கள்? அன்பு மகனை. நற்கருமங்களிலே நல்ல காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்பது பாடம். அதை பின்னால் சொல்லிவிட்டேன். பிள்ளைகளுக்கு நாம் ரோல் மாடல். நம்முடைய மைனஸ்களும் ரோல் மாடல், நம்முடைய பிளஸ்களும் ரோல் மாடல், நம்முடைய நெகட்டிவ்களும் ரோல் மாடல், நம்முடைய பாசிட்டிவ்களும் ரோல் மாடல். நம்முடைய பிராக்டிக்கல் நெகட்டிவாகவும் நம்முடைய ஆர்டர்கள் பாசிட்டிவாக இருந்தால் பிள்ளை திருந்தாது. பாங்கு சொல்லும் பொழுது தொலைப்போ என்று சொல்லிவிட்டு நாம் துந்திக் கொண்டிருந்தால் பிள்ளை சொல்லாது. பள்ளிக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு திருவிழுக்குள் கேம் விளையாடி கொண்டிருக்கும். இதுதான் யதார்த்தம். குர்ஆனை எடு என்று சொல்லிவிட்டு நாம் ரிமோட்டை கையில் எடுத்தால் பிள்ளை குர்ஆனை உங்களுக்கு பின்னால் உட்கார்ந்து குர்ஆனை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்க்கின்ற காட்சியை தான் பார்க்கும். நீங்களே பிள்ளைகளுக்கு முன்னால் போனிலே காலத்தை கழித்தால் கை குழந்தையும் போன் இல்லாமல் எதுவும் செய்யாது. இது ரோல் மாடல். உதாரண புருஷர்கள் தான் பிள்ளையை மகனைத்தான் அடிப்படை வேலைக்கு, அதாவது நாம் விளங்குகின்ற பணி, அதற்கு அவர்களை ஒப்படைக்கவில்லை. கட்டுமான கண்ணியமான கட்டுமான பணி. ஒரு மெயின் பாஸ் தனக்கு கோலையனாக சப்போர்ட்டிவாக வைத்திருக்கக்கூடிய அந்த பாஸ் இருக்கிறாரே, அது போன்று சைட் சப்போர்ட்டாக மகனை வைத்துக் கொண்டார்களே தெரியுமா? என்னை போன்ற நற்கருமங்களில் என்னுடைய மகன் பாடம் படித்து சமூகத்துக்காக பணி செய்ய வேண்டும். மசூதிக்கு வருகிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வருகிறோம். ஒரு பிள்ளையுடைய கையில் 100 ரூபாய் கொடுத்து பள்ளி உண்டியலிலே போடுங்கள் மகனுடைய கையால். அந்த மிஸ்கின்களுக்கு கொடுங்கள். ஒரு 50 ரூபாய்க்கு 50 ரூபாய் நோட்டுகளை 10ஆக மாற்றி 100ஐ மாற்றி 10 மிஸ்கின் இருக்கிறார்களா 1000 ரூபாய் 10 நோட்டுகளாக மாற்றி அந்த பிள்ளையுடைய கையால் அந்த மிஸ்கின்களை கொடுக்க வைத்தால் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் சதக்கா கொடுக்க கனவந்தராக மாறும். ரோல் மாடல். கட்டி முடித்தார்கள் காபாவை. கட்டி முடித்தவுடன் எந்த பணி செய்தாலும் பேருக்கும் கண்ணியமானவர்களே, மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த காலுடைய அந்த ஃபீட் மார்க் அச்சிருக்கிறதே, அந்த அச்சை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை எந்த துவாவிலும். யா அல்லாஹ், நான் கட்டியதற்கான அடையாளத்தை, அதற்குரிய போர்டை, அதற்குரிய பேனரை, அதற்குரிய போஸ்டரை, அதற்குரிய மைல்ஸ்டோனை, மைல் கல்லை பதி சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடையாளத்தை வைக்க சொல்லவில்லை, அல்லாஹ் வைத்தான். ஏன்? கபூலியத்துடைய அடையாளம். கால் அச்சே வைக்கப்பட்டிருக்கிறது. தவாஃபை முடித்துவிட்டு எங்கும் தொழலாம் என்று சொல்லாமல் ஒத்தகிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, கால் அச்சுப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு தான் சுஜூது. இப்ராஹிம் கால் அச்சு உள்ள இடத்தில் தான் அல்லாஹ் தொலை சொல்கிறான். தஹியத்து தவாஃபை, தவாஃபுடைய காணிக்கை 2 ரக்காத்தை. எப்படிப்பட்ட கண்ணியம்! அந்த அச்சை பாதுகாத்தது அல்லாஹ், அந்த மாக்கை பாதுகாத்தது அல்லாஹ். கண்ணியமானே, அந்த கைமாறு என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா துஆ. முதலாவது துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னிடமிருந்தும் என்னுடைய மகனிடமிருந்தும் இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்வாயாக. கபூல் செய்தான் அல்லாஹ். யார் யார் தவாஃப் செய்வார்களோ, யார் யார் உம்ரா செய்வார்களோ, யார் யார் ஹஜ் செய்வார்களோ, கியாமத் நாள் வரைக்கும் அன்று முதல் மலக்கு மருந்து முதலாவது கட்டினார்கள். காபாவை கட்டினான் அல்லாஹ் உலகத்தை படைக்க முன்னால்.
மலக்குமார்கள் முதலாக பல கட்டங்கள் இருக்கின்றன. வரலாற்றுகளை நாம் பேசப்படி படிக்க வேண்டும். இந்த காலத்திலே நாம் செமினார்களாக படிக்க வேண்டும். மற்ற பாடங்களை மன்னிக்க வேண்டும். எதிலேயோ படிக்கிறோம், எதிலேயோ நாங்கள் கனிமலை ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் மிஷன் முடிக்கிறோம். வீணான விடயங்களிலே மிஷன் முடித்துக் கொண்டிருக்கிறோம். கேம்ஸ்களிலே மிஷன் முடிக்கிறோம். அதே போல கனிமலை ஒவ்வொன்று சீரியல் முடிக்கிறோம். ஹஜ்ஜுடைய பாடத்தை படிக்க வேண்டும். அப்படி படித்தால் தான் நமக்கு ஹஜ்ஜுடைய ஆசை வரும், ஆர்வம் வரும். உறுதிப்படுத்தப்பட்ட காட்சிகளை பார்க்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்ன கைமாறு உடனே முஸ்லிமை நிலக் எங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் வைத்திருக்கலாமே. அல்லாஹ் நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைக்கின்ற கண்ணியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தானே. எப்படி பாக்கியம்! தன்னுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைக்கின்ற அந்த பெயர் சூட்டுவது என்பது கண்ணியமான விடயம் அல்லவா? சிறப்பு விழாவில் சீஃப் கெஸ்டாக போவது, ஓப்பனிங் செரமனியிலே பெயர் சூட்டுவது என்பது ஒரு கண்ணியமான ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டேட்டஸ். அதை கூட அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு மாத்திரம் இபாதத் செய்கின்ற சமூகத்துக்கு முஸ்லிம் என்று நீங்கள் பெயர் வையுங்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தது நான் அல்ல, சம்மாக்குமுல் முஸ்லிமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் என்றே பெயர் சூட்டியது. அந்த கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். கலீல், 2 கலீல் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்தது போல என்னையும் கலீலாக அன்பராக தேர்ந்தெடுத்தான். ஏன்? அவருடைய பேர குழந்தை அல்லவா? ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லிம்களை உருவாக்கி விடயம் முடிகிறது. என்ன கைமாறு? இப்பொழுது அந்த சம்பவத்தை சொல்ல போவேன். சிந்தனையோடு கேட்க வேண்டும். இப்பொழுது நான் இந்த விடயத்தை சொல்லி இவர் சம்பந்தப்பட்ட விடயம். மிஅராஜுடைய பயணத்திலே 7வது வானத்திலே யாரை சந்தித்தார்கள்? 7வது வானத்திலே எல்லோரும் கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்ற எல்லா ரசூல்மார்களும் மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ் என்று வெல்கம் பண்ணினார்கள். நல்ல நல்ல சகோதரரே, எங்களுடைய சகோதரரே, எங்களுடைய ரசூல்மார்கள் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு மெம்பரே வருக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே முதலாவது வானத்துக்கு வந்து மர்ஹபன் பில் இப்னு ஸாலிஹ் என்று சொன்னார்கள். என்னுடைய நல்ல சாலிஹான சீதேவியான மகனே வருக. 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மர்ஹபன் பில் இப்னு ஸாலிஹ், என்னுடைய நல்ல சீதேவியான மகனே வருக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும் பொழுது நாம் காபாவை தவாப் செய்வது போன்று மலக்குமார்களுக்கு இபாதத் செய்கின்ற ஒரு தேவாலயம் இருக்கிறது, அல் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூர் அமல்களால் எப்படி செழிப்பாக்கப்படக்கூடிய அந்த பைத்துல் மஅமூரிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாய்வில் இமாம்கள் எழுதுவார்கள், உலகத்திலே மக்கள் இபாதத் செய்வதற்காக காபத்துல்லாவை கட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் கைமாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பைத்துல் மஅமூரிலே அதுக்கு பக்கத்தில் அவருடைய பிரதான வாசலிலே ஒரு கதிரையிலே அமர்ந்திருக்கிறார்கள் சாய்ந்து. அங்குதான் சந்தித்தார்கள். கைமாறு. சந்தித்தவுடன் சின்ன குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளுடைய ஜனாசாவில் ஓதக்கூடிய துவாவில் ஒரு வார்த்தை இருக்கிறது. சின்ன குழந்தையுடைய மையத்தில் ஓத வேண்டிய துவாவையும் பாடமாக்க வேண்டும். அங்கே அல்லாஹ் மக்ஃபிர் ஒரு ஹம்ஹு அல்ல. சின்ன குழந்தை என்ன பாவம் செய்தது? மகஃபிரத் கேட்பதற்கு அதுக்கு வேறு துவா இருக்கிறது. அது எது? எல்லாவற்றையும் நான் விளங்கப்படுத்த தலைப்பு வேறு. அதில் ஒரு வார்த்தை வருகிறது, இந்த குழந்தையை வஜ்அல்ஹு ஃபீ கஃபாலத்தி இப்ராஹிம், இந்த பச்சிளன் குழந்தை ஜனாசாவை மையத்தை நீ உயிர் கொடுத்து எழுப்புவையே, அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பில் வைப்பாயாக. சின்ன குழந்தைகள் எல்லாம் யாருடைய பராமரிப்பு? அந்த அன்பு பாசம் நிறைந்த என்ன கைமாறு? இதென்ன கைமாறு? தன்னுடைய குழந்தையை அறுக்க முனைகின்றதன் கைமாறு. எப்படி கனெக்ட் ஆகிறது? தன்னுடைய பச்சிளன் குழந்தையை அறுக்க முனைந்தார்கள் அல்லாஹ்வுக்காக. அதற்கான கைமாறு தெரியுமா? உலகத்திலே சமுதாயத்திலே மரணிக்கின்ற எல்லா குழந்தைகளும் உங்களுடைய லீடர்ஷிப்பில் உங்களுடைய விளையாடி கொண்டிருப்பார்கள். முழு குழந்தைகளையும் அல்லாஹ்களை கொடுத்தான். சொன்னார்கள், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸரு உம்மதக மின்னி ஸலாம், எங்களோடு எவ்வளவு இரக்கம் என்று பாருங்கள், எங்களோடு எவ்வளவு சிந்தனையுடைய அந்த பதிவென்று பாருங்கள். அவருடைய மைண்ட் செட்டில் எங்களுடைய நாங்கள் அவருடைய பேர பிள்ளைகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம், இஸ்மாயில் சகோதரிய பரம்பரை. அன்பானவர்களே, உங்களுடைய சமுதாயத்துக்கு சலாம் சொல்லுங்கள். வஅலைஹிமா அஸ்ஸலாம் என்று சொல்லுங்கள். எல்லோரும் முதல் வஅலைஹிமா அஸ்ஸலாம், சலாம் சொல்லுங்கள். எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கார்கள். என்ன கைமாறு? என்ன கைமாறு? நாம் தொழுகையில் நாளாந்தம் அவர்களுக்கு சொல்கின்ற சலாம் கைமாறு. நாம் தொழுகையில் அவர்களுக்கு சொல்லுகின்ற சலாம், அவர்கள் நமக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கார்கள். அவர்களுடைய சலாத்துக்கு நம்முடைய தொழுகையில் அத்தாஹியாத்துலே பதில். அன்பானவர்களே, சரி,
இந்த சம்பவம் அப்படி. அடுத்து சொன்னார்கள், நாம் செய்கின்ற திக்கிரோடு இப்ராஹிம் சம்பந்தப்படுகிறார்கள். நாம் சொல்கின்ற இந்த சென்ற வார குத்துபாக்களை ஞாபகப்படுத்த அதனால் எடுக்கவில்லை என்றாலும் ஞாபகப்படுத்தல். இந்த முதல் 10 நாம் அதிகமாக மொழிய வேண்டிய துஆக்களில் திக்ர்களில் ஒன்றுதான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த திக்ரோடும் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது. இந்த திக்ரோடு சொன்னார்கள், உங்களுடைய சமுதாயத்துக்கு மகனே, இப்ராஹிம் நபி அவர்களிடம், மகனே உங்களுடைய பிச்சை உங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்கள், சொர்க்கம் தையிபத்தன் சொர்பத்துஹா, சொர்க்கம் நல்ல ஒரு பயலேண்ட், அந்த பயலேண்ட் இருக்கிறது. அந்த பயலேண்ட்ல நல்ல மரம் விளைக்கும். சில நிலங்களிலே தென்னை தான் விளைக்கும், சில நிலங்களிலே வேளாண்மை மாத்திரம் தான் வரும், சில நிலங்களுக்கு எதை போட்டாலும் விளைக்கும். அது போன்ற நிலம்தான் சொர்க்கத்துடைய லேண்ட். எதை போட்டாலும் விளைக்கும் நல்ல அமல்களை. நல்ல மரம் நாட்டிக்கொள்ள சொல்லுங்கள், நல்ல மரம் நாட்டிக்கொள்ள சொல்லுங்கள். வெறும் பூமிகள் அதிகம், வெற்று நிலங்கள் அதிகம், லேண்டுகள் அதிகம் சொர்க்கத்திலே. ஒவ்வொருடைய சொர்க்கத்திலே லேண்டுகள் தான் இருக்கும். அவர்கள் தான் டெக்கரேட் பண்ண வேண்டும், அவர்கள் தான் ஃபார்ம் செய்ய வேண்டும், அவர்கள் தான் நாட்ட வேண்டும். அதிகமாக சொர்க்கத்தில் மரம் நாட்டு சொல்லுங்கள். பேரப்பிள்ளை கேட்டது அப்பாவிடம், என்ன மரம், சொர்க்கத்தில் எப்படி மரம் நாட்டு உலகத்தை இருந்து கொண்டு சொல்லுங்கள் உடைய சமுதாயத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பரை அதிகமாக சொல்லுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் மரம். நம்முடைய திக்ரோடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்படுகிறார்கள். சரி, இப்படி போவோம். நெருப்பு சம்பவம் தெரியும், சம்பவத்தை நான் விரிவாக சொல்ல மாட்டேன். படிப்பினை என்ன? இஸ்லாத்தை, ஈமானை, இஸ்லாத்துடைய அடையாளத்தை, ஈமானுடைய அடையாளத்தை, நான் முஸ்லிம் என்ற அந்த லோகோவை, அந்த தீமை, அந்த சிம்பலை, அடையாளத்தை எந்த சேலஞ்சுக்கு முன்னாலும் ரிமூவ் பண்ண மாட்டேன். எந்த சேலஞ்சுக்கு முன்னாலும் இஸ்லாமிய ஐடென்டிஃபை விட மாட்டேன். அதான் லெசன். நெருப்பு எத்தனை வயதில் நடந்த சம்பவம்? சம்பவத்தை கேட்கும் பொழுது 40-50 வருடம் நினைப்போம் பெரும்பாலும், படித்தவர்களை தவிர. அந்த விடயங்களில் எத்தனை வயது நெருப்பு சம்பவம்? நம்முடைய பிள்ளைகள் ஓலவில் எழுதுகின்ற வயது, டீனேஜ் 16 years. நெருப்பிலே போடப்பட்ட சம்பவம் டீனேஜ் 16 years. ஓலவில் செய்து முடித்திருக்கின்ற கிரேட் 10, கிரேட் 11 அன்பு மாணவர்களே, உங்களுடைய வயதுதான் நெருப்பு சம்பவம். எப்படி ஈமான் நேர்ச்சை வைத்து விரை கொட்டப்படுகிறது. பிரசவம் சீராக அமைய நேர்ச்சை சம்பவம் நடந்து தெரியும். என்ன சம்பவம் என்று இவருக்கு இந்த குஃப்ரை ஷிர்கைன் தூண்டக்கூடிய இந்த சாதனங்களுக்கு கைமாறு நாங்கள் செய்வதாக இருந்தால் ஹர்ரிகு வன்சுரு ஆலிஹதகும், ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு கைமாறு, இவரை நெருப்பிலே பொசுக்கி சாம்பலாக்கி அவர் செய்த வேலைக்கு எங்களுடைய குஃப்ரை ஷிர்க்குடைய சாதனத்துக்கு கைமாறு செய்ய வேண்டும். முடிவெடுத்தார்கள். முடிவெடுக்கப்படுகிறது பகிரங்கமா. சீக்ரெட் டிசிஷன் அல்ல, அண்டர் கவர் டிசிஷன் அல்ல, சிறை மறைவின் முடிவல்ல, ஓப்பனாக சொல்லப்படுகிறது, உன்னை நெருப்பில் எரிப்போம். டீனேஜ் 13 to 19, டீனேஜ் அதிலும் 15 and 16, between 16 and 15 நம்ம சம்பவம். இன்னைக்கு பாருங்கள், 40, 50, 60 வயது சகோதரருடைய ஈமான் இருக்கிறதா? மன்னிக்க வேண்டும், முழு நாட்டு மக்களும் இருக்கின்ற ஒரு சபை. பெரும்பாலும் இலங்கையுடைய 25 மாவட்டங்களில் ஒருவராவது இருப்போம். தூதை எத்தி வைக்கிறேன். சில சின்ன பிரச்சனைகள் நமது நாட்டில் நம்முடைய ஈமானுடைய சோதனைக்கு வந்தது. அது நம்முடைய சகோதரர்கள் எந்த அளவுக்கு போனார்கள் தெரியுமா? நான் ஒரு முஸ்லிம் இல்லை என்று காட்டுவதற்கு ட்ரை பண்ணினார்கள். யாருக்காக? சாதாரண அல்லாஹ்வுடைய அற்பமான பலகீனமான படைப்பினங்களுக்கு முன்ன. எந்த அளவென்றால் உறுதியான உலமாக்கள் தகவல் அறிந்து சொன்ன விடயம் பகிரங்கமா மின்பரலும் அவர்கள் சொன்னார்கள். முழு நாட்டு உலகத்துக்கும் இமிகிரேஷன் ஆபீஸுக்கு சென்று ஐடியிலேயே பேர் மாற்றி அப்ளை பண்ணினார்கள் நம்முடைய முஸ்லீம்கள். இவர்கள் தஜ்ஜாலை போர்டரிலே போய் வெல்கம் பண்ணுவார்கள். தஜ்ஜாலை முட்டுக்காலில் விழுந்து இந்த குட்டி தஜ்ஜால்களுடைய பித்னாவுக்கு முன்னால் ஐடென்டி கார்டிலே பேர் மாற்ற 50, 60, 70 வயது 40 வயது மூத்தவர்கள் அப்ளை பண்ணும் பொழுது 16 yearsலே நான் நெருப்பில் விழுந்தாலும் நான் முஸ்லிம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம் பவர்ஃபுல்லான மலக்குமார்கள். நல்ல வேறு சம்பவங்கள் சொல்லவில்லை, நான் சம்பவம் சொல்லவில்லை. லெசன் என்ன வந்து
அல்லாவிடம் கேட்டு வந்தார்கள், அல்லாஹ் அனுப்பவில்லை. ஜிப்ரீல் மீகாயில் கேட்ட யார் சொல்ல, யார் இல்ல, உனக்காக ஒரு இளைஞர் உனக்காக நெருப்பை விழப்போகிறார், மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு கேட்பது வளமை. மூமின்களை கஷ்டம் என்றால் கேட்பார்கள், அல்லாஹ் விரும்பினா அனுப்புவான். அல்லாஹ் சொன்னா சரி, ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டி நாங்கள் துடித்தார்கள். அந்த 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 சான்ஸ் எங்களுக்கு தான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தான். சரி போய் கேட்டு பாருங்களே. வந்தார்கள். மலக்குமார் 16 வயது இளைஞரிடம் வருகிறார்கள். நபி அல்ல, ரசூல் அல்ல, ஏற்கனவே தர அல்லாஹ் முடிவு எடுத்து விட்டான் கொடுக்க இருப்பதாக. திருவயதில ருஷ்தை கொடுத்தான், நல்ல கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தான். வந்து கேட்டார்கள், எனி ஹெல்ப், ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு நெருக்கடி வரும் பொழுது முதலாவது மக்களிடம் உதவி தேடுகின்ற பண்பாட்டை விடுவோம். லெசன் இது செய்வோம், தொழுவோம். தொழுகை பொறுமையை கொண்டு அல்லாவிடம் உதவி தேடுவோம். ஏன் மக்களிடம் உதவி தேடினாலும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை வைத்து தான் அவர் ஹெல்ப் பண்ண வேண்டும். ஏன் செகண்ட் ஹேண்டாக மாற வேண்டும்? ஏன் செகண்ட் மார்க்கெட்டாக மாற வேண்டும்? நாங்கள் தண்ணீரை ஏன் பைப் லைனிலே குடிக்க வேண்டும்? கிணத்திலே குடிக்க முடியுமாக இருக்கின்ற பொழுது, கிணற்றிலே தண்ணீரை ஃப்ரெஷ்ஷாக நேரடியாக வாளியிலே அள்ளி குடிக்க முடியுமான ஒருவர் அந்த கிணற்றிலிருந்து போகின்ற பைப் லைனில் குடிப்பது கொஞ்சம் மார்க்கெட் குறைவு தானே. எனவே கிணற்றிலிருந்து அள்ளி குடிப்பது போன்று, குளத்திலிருந்து ஆற்றிலிருந்து தண்ணீரை அள்ளி குடிப்பது போன்று, ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணப்படாத ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் பொழுது ஏன் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஃப்ரெஷ்ஷான உணவு கிடைக்கும் பொழுது ஏன் ஃப்ரோசன் ஃபுட்டை தின்ன வேண்டும்? நேரடியாக அல்லாஹ்விடம் உதவி தேடுகின்ற சாதனங்களும் ஈமானும் தொழுகையும் தக்வாவும் தவக்கலும் நமக்கு தந்திருக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏன் மக்களிடம் போய் ஃப்ரோசன் ஃபுட் தின்ன வேண்டும்? வந்தார்கள், என்ன ஹெல்ப் கேட்டார்கள். 16 வயதில் எப்படியான விளக்கம்? அல்லாஹ் அனுப்பினானா நீங்கள் வந்தீர்களா? அல்லாஹ் அனுப்பினால் அவாய்ட் பண்ண முடியாது, புறக்கணிக்க முடியாது. இல்லை, நாங்கள் தான் கேட்டு வந்தோம். அப்படியா? டீனேஜ் 16 வயது வாலிபுடைய பதில் அப்படியா? அம்மா இலைக்குமா பலா. பவர்ஃபுல்லான மலக்குமாருடைய லீடர், வாட்டர் சப்ளைக்கு பொறுப்பான மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அர்த்தம் இருக்கிறது அனுப்பியதற்கு? இந்த நெருப்பை நூக்க வேண்டுமா? இதை விட அதிகமான பவர்ஃபுல்லான தண்ணீர் தேவை. தேவை என்றால் ஆம் என்றால் மழை பொழிகின்ற பொறுப்பு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மழை பொழிவிட்டு நெருப்பை நூக்க விடலாம். அன்பானவர்களே, அம்மா இலைக்குமா பலா. மலக்குமாரிடம் கூட ஹெல்ப் தேடவில்லை. அம்மா இலைக்குமா பலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாமே, உங்கள் இருவரிடம் என்றால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. அம்மா இலா ரப்பி ஃபலி. உங்களையும் என்னையும் படைத்த என்னுடைய இரட்சகரிடம் எனக்கு தேவை இருக்கிறது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதை பாடமாய் கொள்ளுங்கள். பாடம், எந்த கஷ்டம் வந்தாலும் இதை ஓதுங்கள், எந்த உதவி வந்தாலும் ஓதுங்க, தேவை வந்தாலும் ஓதுங்க. எந்த கிரிட்டிக்கலான ஹார்ட்ஷிப், எந்த நெருக்கடி, சிரமம், எப்படிப்பட்ட இறுக்கம் வந்தாலும் இதை மொழியுங்கள். பிளெக்சிபிள் ஆகும், அன்லாக் ஆகும். டைட் எல்லாம் பிளெக்சிபிள் ஆகும், லக் எல்லாம் அன்லாக் ஆகும். மூடப்பட்ட வாசல்கள் திறப்படும். 1 2 3 10 மாறும். மக்களிடம் உதவி தேடாமல், மக்களுடைய நம்பருக்கு டயல் பண்ணாமல், மக்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாமல், மக்களுக்கு எனக்கு ஒரு ஃபேவர் செய்ய முடியுமான்னு கேட்காமல் அல்லாஹ்விடம் முன்னோக்குங்கள். பாடம், என்னுடைய ரப்பின் பக்கம் தேவை. ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்புதாரி, பாதுகாவலன். நான் முத்தவக்கில் தவக்குள் வைக்கிறேன். என்னுடைய ரப்ப அந்த தவக்குலை ஏற்றுக்கொள்கின்ற வக்கீல். வக்கீல் ஏஜென்ட். வக்கீல் என்று பாய்க்கின்ற பாய் பரப்பு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வக்கீல், வக்கீல் ஏஜென்ட், கஃபீல். நம்முடைய கரண்டர் வக்கீல், கஃபீல். யாரும் எனக்கு அசிஸ்டன்ட் தேவையில்லை. என்னுடைய ஆகப்பெரிய இரட்சகன் அவன் என்னை பார்த்துக் கொள்வான், என்னை காப்பாற்றுவான். ஏவுகணை போன்ற ஒன்றால் வீசப்படுகிறது. கிட்டே போய் வீட்டுடைய பறவைகள் கூட பறக்கவில்லையா மேலால் கருகி விடுவான். இப்படிப்பட்ட நெருப்பு, மாத கணக்கிலே மூட்டப்பட்ட நெருப்பு, நெருப்பை வைத்து விறகு கொட்டப்பட்ட நெருப்பு. யாருக்காக? 16 வயது ஈமானிய இஸ்லாமிய ஒரு வாலிபருக்காக நெருப்பிலே போடப்பட்டார்கள். கட்டப்பட்ட கயிறு ஓடாமல், கால் கையில கட்டப்பட்டிருந்தது, ஓடாமல். கயிறை விட மெல்லிய உரோமம், கயிறு தடிப்பும், கயிறு கருகி சாம்பலாகியது. அந்த கயிறோடு இணைந்திருந்த உரோமம் ஒன்று கூட எரியவில்லை. சில ஈமான், சில தவக்குள், சில தக்குவா, சில நம்பிக்கை நெகட்டிவான சிச்சுவேஷனிலே பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வரும். எப்படி ஒரு தேசிக்காயில் லெமன் ஜூஸ் செய்வது போன்று, ஊறுகாய் செய்வது போன்று, உப்பு தேசிக்காய் செய்வது போன்று டேஸ்டாக இருக்கிறது. தேசிக்காயாக வைத்து கசப்பு புளிப்பு நாங்கள் அறுவறுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை. அதை லெமன் ஜூஸாக மாற்றுவது நம்முடைய கையில். கொஞ்சம் சுகர், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் வாட்டர், 3ஐயும் ஆட் பண்ணினால் ருசித்து குடிப்போம்.
தேசிக்காயாகவே வைத்துக் கொண்டு நெகட்டிவிட்டியோட கபருக்கு போகிறோம், நெகட்டிவிட்டியோட வாழ்கிறோம். சொல்ல மாட்டேன், ஜிம்மாவுக்கு போக மாட்டேன், எனக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான், அல்ல என்ன செஞ்சிருக்கிறானா? உங்களெல்லாம் கேட்டவர்கள் ஊனமானவர், நோயாளி, மெலிந்து, கருப்பு, வயிறும் சதையும், முள்ளுக்கூடு ஒரு மனிதரை காட்டி உமர்களை கேட்டார்கள், இவருக்கு ஏதாவது அல்லாவுடைய நியாமத்து இருக்கிறதா? சஹாபாக்கள் பார்த்தார்கள் அவுட்லுக்கை, குறைவு இல்லை என்ற பாணியில் சொன்னார்கள். அல்ல ஏதோ அவர்கள் பாடம் ஒரு லெசன் சொன்னார்கள். இவர் எந்த சிரமமும் இல்லாமல், எந்த பிளக்கும் இல்லாமல் யூரின் பாஸ் பண்ணுகிறாரே, இதாக பெரிய ஞாபகம். நெகட்டிவ்களை பார்க்க வேண்டாம். இந்த இன்சானது ரப்பிகி லக்கனு, இந்த இன்சானது ரப்பி லக்கனு வல்லாதிய சூழல் அந்த கனூத் என்ற கனூத் என்ற நன்றி கெட்டவன் என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது. கிராட்டிடியூட் இல்லாதவன், நம்பிக்கைக்கு மாற்றமானவன். அந்த நன்றிக்கு, அந்த வார்த்தைக்கு சரியான விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சோதனைகளை மாத்திரம் பைஹார்ட் பண்ணக்கூடியவன், சோதனைகளை மாத்திரம் நோட் பண்ணக்கூடியவன். அல்லாஹ் தந்த நலவுகளை பார்க்காதவன் தான் கனூத் மனிதன். சில மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை தொடர்படுத்திக் கொள்கிறேன். நெருப்பை தண்ணீரை ஊற்றி இருக்கவில்லை, நெருப்பை நெருப்பாகவே வைத்து அங்க யாரும் சரி வராது. அங்க டெக்ஸ்டைல் செய்து பார்த்து ஜெம்முக்கு போவோம், ஜெம் செய்து பார்த்து ஹார்ட்வேருக்கு போவோம், ஹார்ட்வேர் செய்து பார்த்து அதுவும் சரி வரலை, வெளிநாடு போவோம். போவது பிள்ளை அல்ல. நம்முடைய ஈமான சரக்கில் தத்துவம் ஒழுங்காக இருந்தால் டெக்ஸ்டைல்ஸிலே வாசல் தரப்படும். சில்லறை கடையிலேயே நமக்கு கோடி கொட்டும். பேமெண்ட் வியாபாரம் செய்கின்றவர் ஹஜ்ஜுக்கு போவார். அவருடைய பேமெண்டிலே தட்டு போடுவதற்கு சைனாவிலிருந்து அழைப்பிச்ச மெட்டீரியல் டாய்ஸ் இம்போர்ட் பண்ணக்கூடியவர் கூட ஹஜ்ஜுக்கு போயிருக்க மாட்டார். பேமெண்ட் வியாபாரம் செய்து ஹஜ்ஜுக்கு போவார். இதுதான் பரக்கத். கஞ்சி வியாபாரம், பள்ளிக்கு முன்னால் கஞ்சி கரத்தை வைத்தவர் என்ற ஹாஜ், முக்தி சேர்த்தவர் ஹாஜ். ஹஜ்ஜு பரக்கத். பொருளாதாரத்தில் பரக்கத் இருந்தால் நல்லதுக்கு பாதிக்கப்படும், பொருளாதாரத்தில் பரக்கத் இல்லை என்றால் பாவத்துக்கு பாதிக்கப்படும். ஹஜ்ஜெல்லாம் நசீபாகாது. அன்பானவர்களே, முடிக்க வேண்டிய நேரம், முடிக்க நினைக்கிறேன். பல விஷயங்கள் தொட்டு காட்டிவிட்டு போனேன். முக்கியமான விடயங்கள் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, கேட்கப்பட்டது பின்னால் நெருப்புக்கே கட்டளை. எப்படி இந்த அல்லாஹ் அந்த நம்முடைய வியாபாரத்துக்கு கட்டளையிடுவான். நீ லாபத்தை கொட்டு, வட்டி இல்லையா, ஏமாற்றம் இல்லையா, கலப்படம் இல்லையா, இதிலிருந்தே ரிஸ்க் தரப்படும், அதை மூட தேவையில்லை. அது போன்ற நெருப்பாகத்தான் இருந்தது. இப்படி இருக்கிற குளிரோடு இருக்கிற முன்னாடியா ஜும்மா மஸ்ஜிதில், டவுன் ஜும்மா மஸ்ஜிதிலே இது போன்ற ஒரு கிளைமேட் எல்லாம் ஆகி கொடுத்தாங்க. நெகட்டிவான சிச்சுவேஷனில் பாசிட்டிவான ரிசல்ட், மைனஸிலே பிளஸ் ஆன சாதகமான ரிசல்ட். கேட்கப்பட்டது ஒரு நாள், நீங்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிய நாட்கள் எது, நீங்கள் என்ஜாய் பண்ணிய நாட்கள் எது கேட்கப்பட்டது. இப்ராஹிம் நேரடி பதில், நெருப்பில் இருந்த 40 நாட்கள். வெளியில் பார்க்கின்ற பொழுது மிக ஹார்டான, மிக ஹாஷான, மிக கஷ்டமான நாட்கள், மக்களுடைய பார்வையில் நெருப்பில் இருந்த நாட்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன காமான, கூலான, ஜாய்ஃபுல் டே, ஜாய்ஃபுல் டே 40 days நெருப்பில் இருந்தது. இந்த சம்பவத்தை இப்படி முடிக்கிறேன். பல படிப்பினை சொல்லிவிட்டேன். அடுத்த பகுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரண்டிங், சைல்ட்ஹுட் அண்ட் பேரண்டிங் இரண்டையும் சொல்லி முக்கியமான விடயங்களை இப்படி சொல்ல போகிறேன். இன்னும் படியுங்கள், உலமாக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வாட்ஸ்அப்பிலே, யூடியூபிலே, பேஸ்புக்கில் எதையெல்லாம் பார்க்கிறோம். இந்த தலைப்பில் பேசப்பட்ட விடயங்கள், பயான்களை கேளுங்கள், செமினார்களை பாருங்கள், கொஞ்சம் படியுங்கள். உள்ளத்திலே ஒரு வகையான ஈமான் கூடும், ஹஜ்ஜுடைய நசீப் ஏற்படும், ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும். கொஞ்சம் பேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இந்த சாதனங்களை, இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் கொஞ்சம் சேர்ச் பண்ணுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்ன ஃப்ரம் தி லைஃப் ஆஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ச் பண்ணுங்கள். கலையிலுள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ச் பண்ணுங்கள். எல்லோருக்கும் தூதாயத்தை வைக்கிறேன். படியுங்கள். பத்திரிகைலாம் போட்டிருக்கார்கள், படியுங்கள். அவர் கணக்கு எதிரோ செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், டேட்டா போடுகிறோம். அந்த டேட்டாவை இந்த மாசம் போட்ட டேட்டாவையாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை, வாழ்க்கையை, கருதியை படியுங்கள். சின்ன வயதிலே நான் சொன்னேன், துபர்சிற்கை தோண்டுகின்ற ஃபேக்டரியுடைய ஓனர் தந்தைக்கு தாவத்தை கொடுக்கும் பொழுது, பிரச்சாரம் செய்யும் பொழுது, தந்தை காப்பிராக இருக்கலாம், முஷ்ரிக்காக, பேரன், சைல்டோட தந்தை, பிள்ளை என்ற பாசம், கண்ணியம், பெற்றோர் குல்லகமா கவுலன் கரீமா, பெற்றோர்களுக்கு கண்ணியமாக பேசுங்கள் குர்ஆன் சொல்கிறது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் துணை போகின்ற இவர்கள் ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார்கள். அவருடைய தந்தையே அதுக்கு மாற்றமான ஒப்போசிஷன் கட்சியில் இருக்கிறார். என்ன எப்படி பேசினார்கள்? காபிரு, முஸ்லிக்கு, சாபியே, நான் நபி, நான் ரசூல், நான் கலீல், ஏண்ட வாப்பாவா நீங்க இருந்து கொண்டு அநியாயம் செய்யறீங்க, பாவம் செய்யறீங்க, பாவத்துக்கு தோன்றீங்க, நல்லா இருப்பீங்களா? உங்களோட முடிவு நல்லா அமையுமா? நல்ல சாவு வருமா? பத்வா செய்ய வேண்டாம் பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களை தூசணம் பேச வேண்டாம். பெற்றோர்கள் ரெஸ்பெக்டாக பேசுங்கள். அபதி, யா அபதி, என்னுடைய அன்பு தந்தை, மை டியர் ஃபாதர், கண்ணியமான தந்தை. குஃப்ரை சிறுக்கை தூண்டுகின்ற தந்தைக்கு கூட கண்ணியமாக பேசினார்கள். அதுக்கு என்ன கைமாறு அல்லாஹ்வுடைய? இப்படி விடயத்துக்கு வருகிறேன். கண்ணியமான ஆரம்ப சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருங்கள். நீங்கள் தொழுதால் தான் பிள்ளை தொழுகையாளியா மாறும். நீங்கள் ஹராத்தை தெரிந்து கொண்டால் தான் பிள்ளை ஹராத்தை தெரிந்து கொள்ளும். உங்களிடம் ஹராமான பாவனை இருந்து கொண்டு பிள்ளை நல்ல அந்த பாவனை பாதிக்க கூடாது, இந்த பாவனை பாதிக்க கூடாது, நீங்க தலைகீழாக மண்டியிட்டாலும், நீங்கள் பாவனை விடாமல், நீங்கள் பாவனைகளை அவாய்ட் பண்ணாமல், நீங்கள் பேட் ஹேபிட்ஸ்களை அவாய்ட் பண்ணாமல், கெட்ட குணங்களை ஒதுக்காமல், உங்களுடைய பிள்ளை வரும் என்பது பகல் கனவு. இல்ல மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளை சிந்தித்து உணர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று நேரான வழியில் போனாலே தவிர சரி அது சூழல் காட்டும். சொல்ல வருகின்ற விடயம், யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. கை குழந்தையோடு ஈச்சம்பழம் தண்ணியோடு கொண்டு விட்டு சென்றார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய அந்த சம்பவம் தெரியும். படியுங்கள். தொங்கோட்டம், ஜம்சம், கோடிக்கணக்கான லிட்டர் குடிக்கப்பட்டு, பொட்டில் பண்ணப்பட்டு, பெட் பண்ணப்பட்டு, என்ன முழு உலகத்துக்கு விநியோகிக்கப்படும். இந்த ஏதாவது வற்றியதா? இல்லை, வற்றாது கியாமத் வரைக்கும். ஏன்? அது ஒரு குடும்பத்துடைய தாய், ஈமானிய தாய். விட்டு செல்லும் பொழுது கேட்கார்கள், எங்கே போகிறீர்கள்? ஒன்றும் சொல்லவில்லை. எங்கே போகிறீர்கள்? பின்னால் வந்து எங்கும். மூன்றாவது அந்த தாய், பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுங்கள். பெண்களுக்கு துனியாவை, அதை, போனை, ஐபோனை, பெண்கள் கேட்கின்ற டிவைஸுகளை, கருவிகளை, ட்ரிப் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறோம். நல்ல சந்தோஷம். ட்ரிப் வந்தாலும் தொழுகையில் பேணுதல், லோகரசரை முன்பின் சுருக்கி தொழலாம் தூரங்களுக்கு. ட்ரிப் வந்தாலும் பாவம் செய்ய மாட்டோம். ட்ரிப் வந்தாலும் ஹராம் செய்ய மாட்டோம். ட்ரிப் வந்தாலும் குர்ஆனுக்கும் ஒரு அரை மணி நேரம் கொடுப்போம். ட்ரிப் வந்தாலும் வாகனங்களிலே பாட்டுக்களை போட்டுக்கொண்டு நாங்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டு போக மாட்டோம். முஸ்லீம்கள், நான் முஸ்லீம், ஊரில் ஒரு மாதிரியும் ட்ரிப்பில் ஒரு மாதிரியும் இருக்க மாட்டேன். எந்த வாகனத்தில் எந்த பிரயாணி பாட்டு போட்டுக்கொண்டு போவாரோ ஷைத்தான் ஃபாலோ பண்ணுகிறான். ஹதீஸ், இப்படி ஹதீஸ் இருக்கு தெரியுமா? யார் மியூசிக்கையும் பாட்டையும் போட்டுக்கொண்டு வெஹிக்கிளில் ஆத்திரத்துக் கொண்டு போவாரோ ஷைத்தான் ஃபாலோ பண்ணுகிறான். ஏதாவது நடந்தால் என்ன விடயம்? எப்படி மௌத்து? சொன்னேன். முடிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு நேரம் தாருங்கள், முடிக்க வேண்டிய நேரம் என்றாலும் ஒரு சில நிமிடங்களை பிடித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் இதை உற்சாகத்தை பேணிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அந்த தாய் கேட்டார், அல்லாஹ் அமரக்க பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன எங்களை விட்டுட்டு போகுமாறு. உங்க தலையால் கை பேசவில்லை, பேசின அந்த இமோஷனல் கவலை வந்துவிடும். கைக்கினேன். அந்த பெண், என்னுடைய மனைவிமார் இப்படி மாற வேண்டும், நம்முடைய தாய்மார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மையில் மாற வேண்டும். அதுதான் அதுக்கு நான் சூழல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், ரிலிஜியஸை கொடுக்க வேண்டும், நல்ல அட்வைஸ்களை, புத்திமதிகளை, நல்ல பயான் மஜ்லிஸ்களுக்கு அனுப்ப வேண்டும். வீட்டிலே நல்ல தீனுடைய சபைகளை, புத்திமதிகளை கேட்க வைக்க வேண்டும். அப்படி கேட்க வைத்தால் நமக்கு சந்தோஷமான கண்குளிக்கான வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வை எதினான் இதன் அந்த தாய்மாருக்கான தூது, பெண்களுக்கான தூது. அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அந்த வார்த்தை தான் சொந்தம். அந்த வார்த்தை தான் சஃபா மர்வாவுடைய தொங்கோட்டம், அஜ்ஜுடைய பிரதானமான அமல். அந்த வார்த்தை தான் உம்ரா. அந்த வார்த்தை தான் கண்ணியமானவர்களே சுரிபலகு, எந்த நோக்கத்தில் சந்தம் நடத்தப்படும் அந்த நோக்கம் நிறைவேறும். நோய்க்கு நிவாரணம், பசிக்கு உணவு. தண்ணீர் தான் பரக்கத்தான தண்ணீர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவருடைய தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானிய பலம், ஈமானுடைய ரிசல்ட். நெகட்டிவான ஒரு மரம் இல்லை, ஒரு செடி இல்லை, ஒரு மனிதர் இல்லை. ஆனா பிள்ளையும் தாயும் பிள்ளையும் மாத்திரம் முதலாவது கேட்ட துவாவை சொல்ல வேண்டும். படிப்பினை குடும்பத்துடைய ஈமானை அமலை பற்றி நான் சொல்ல வேண்டும். இவர்கள் அதுக்கு வினத்தை கொடு, பழங்களை கொடு, மக்களுடைய தொடர்பை ஏற்படுத்து, உதவி ஏற்படுத்து. இன்று உலகத்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பழங்கள் இருக்கிறதோ மக்கா பஜாரிலே கிடைக்கும். அன்பானவர்களை முடிக்கிறேன். தந்தைக்கு அப்படி பேசிய தந்தைக்கு இந்த பிள்ளை அல்லாஹ் அப்படித்தான் பேச வைத்தான். நாம் நம்முடைய தந்தை பேசுகிறோமா? அல்லாஹ் பாதைகள் பேருக்கு அடிக்கிறோமா, ஒதுக்குகிறோமா? நாம் நம்முடைய பிள்ளைக்காக வரைகின்ற மெப்பதை நம்முடைய பிள்ளை அப்படி செய்யும். தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு கபருக்கு போக முன்னால் அவர்களிடம் மனம் குளிர வைத்தாலே அன்றி. கனவை சொன்னவுடன், இதோடு ஐயாவை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கனவை சொன்னவுடன் அன்பு மகனே என்று கூப்பிட்டு அனுமதி கேட்கவில்லை. கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்ற வேண்டும். சின்ன பிள்ளை
சுத்தி ஓடி விளையாடுகின்ற பிள்ளை, பைக்கில் ஏறுகின்ற வயது, காரில் ஏறுகின்ற வயது, எங்க போனாலும் நானும் வருகிறேன் பாப்பா, நானும் வருகிறேன்டா, நானும் வருகிறேன் அப்பு என்று சுத்தி விளையாடுகின்ற வயது. 86 வயதுக்கு பின்னால் கிடைத்தது முதலாவது குழந்தை. நன்றி செலுத்தினார்கள். இசாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தார் சார் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 4 அவர்கள் மூத்தார், இன்னும் 2 மனைவிமார்கள் முடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தம் 10, 11, இன்னும் ஒரு வயதில் 12 குழந்தைகள். ஒன்றுக்கு நன்றி செலுத்தினார்கள், இன்னும் 10 கொடுத்தார்கள். இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் ஷாக்கிரன் லிஅன்உமி. தன்னுடைய நியாமத்துகளுக்கு, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்துகின்ற சுபாவம் உள்ளவர். நன்றி செலுத்தினால் அதிகரித்து தருவேன் என்ற வாக்குறுதி. கிடைத்தது முதல் குழந்தையை வயோதிபத்தில், இன்னும் 10 அல்லது 11 குழந்தைகள் அதற்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்தார். நன்றி செலுத்துவதுடைய ரிசல்ட். முடிக்கிறேன். அன்பு தந்தையே, அல்லாஹ் சொல்வதை செய்யுங்கள். அன்பு தந்தையே, தன்னுடைய தந்தைக்கு அன்பு தந்தையே, மரியாதையான தந்தை என்று பேசினார்கள். தன்னுடைய சின்ன வயதில் தன்னுடைய பிள்ளை தனக்கு பேசுகிறது பெரிய வயதில். அதுதான் குர்பான். குர்பானுடைய அமல் முக்கியத்துவம் கொடுங்கள். கேட்கப்பட்டது என்ன குர்பான்? உங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன தந்தார்கள், என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு ரோமத்துக்கும், ஒவ்வொரு முடிக்கும் நன்மை. கழிவுகளும் தராசியில் இருக்கப்படும். எலும்பு, முள்ளு, நகம். சில பேர் சாப்பிடுறதுக்கு இருக்க மாட்டோம். எலும்பை வீசி விடுவோம், முள்ளை வீசி விடுவோம், நகத்தை வீசி விடுவோம், தோலை வீசி விடுவோம். அந்த தோலை வேறு பயன்படுத்துவோம், சாப்பிட மாட்டோம். அவைகள் எல்லாமே நம்முடைய மீசானில் நெருக்கப்படுகின்ற அமல் தான் குர்பான். இந்த காலங்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெருநாளுடைய நேரத்திலே மிக ஃபேவரிட்டான அமல் இரத்தம் ஓட்டுவது, குர்பான் கொடுப்பது. கொஞ்சம் பலகீனப்பட்டிருக்கிறோம், கொஞ்சம் தாகத் குறைந்திருக்கிறது. சில பிரச்சனைகள் வந்தது. 2 நாள் கிடைத்திருக்கிறது, பெருநாளும் அடுத்த நாளும். அந்த 2 நாட்களுக்கு ஏற்கனவே 3 நாள் தான் கிடைக்கும். நமக்கு எப்பொழுதுமே 4 நாட்கள் கிடைக்கவில்லை. ஒரு நாள் பிரமத சகோதரருடைய அந்த போயாத்திரத்தை நாங்கள் மதித்து கலந்து கொள்கிறோம். இப்பொழுது நமக்கு 2 நாள் கிடைத்திருக்கிறது. மோதிக்கொள்ள தேவையில்லை, 2 நாள் போதும். பெருநாள் என்று செய்வதுதான் சிறந்தது. அந்த 2 நாளுக்குள் குர்பான் இன்று வரைக்கும் நியத்து வைத்தார்கள், இப்பொழுதும் வைக்கலாம். சில நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தலைப்புரை காணும் பொழுது நியத்து வைத்திருக்க வேண்டும், ஒரு மிருகத்தை வாங்கியிருக்க வேண்டும். இல்லை, நீங்கள் பெருநாள் அன்றும் நியத்து வைக்கலாம். வசதி வந்தால் வர வேண்டிய ஒரு பணம் வந்தது, பெருநாள் அடுத்த நாள் நியத்து வைக்கலாம். ஐயாமு தஜ்ரீ 13ஆம் அன்று நமக்கு அனுமதி இல்லை நாட்டில், மார்க்கெட்டில் இருக்கிறது என்றால் தெரிந்து கொள்ளும். பெருநாள் அடுத்த நாள், ஐயாமு 12ஆம் நாள் நமக்கு வசதி வந்தது, பணம் ஒன்று வந்தது, செக் மாறியது, நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்தது, உடனே தகுந்த விலைக்கு மாடு ஆடு கிடைத்தது. அப்பொழுதும் நியத்து வைத்து அறுக்கலாம். 13 வரைக்கும் நேரம் இருக்கிறது. குர்பானை கவனிங்கள். சொல்லப்பட்ட படிப்பினைகளை வாழ்க்கையில் எடுங்கள், கொஞ்சம் வாழ்க்கை மாற்றுங்கள். இந்த காலத்தில் இவர்களுடைய வரலாறுகளை படியுங்கள், வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஒவ்வொரு தந்தைமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று, நம்முடைய மனைவிமார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் போன்று, சாரா அலைஹிஸ்ஸலாம் போன்று, நம்முடைய ஒவ்வொரு ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பக்குவத்திற்கு மாறுவதற்கு நம்முடைய இந்த முயற்சி எல்லாம் காரணமாக்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தியாக வரலாற்றை படித்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்ய கிருபை செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஈமானிய உறுதியை தருவாயாக, நம்பிக்கையில் உறுதியை தருவாயாக, அனைத்து கஷ்டங்களையும் உன்னிடம் முன்வைத்து லேசாக்குகின்ற பக்குவத்தை தருவாயாக, எல்லா தேவைகளின் போதும் உன்னை முன்னோக்குகின்ற பக்குவத்தை தருவாயாக, நீ எந்த விடயத்தையும் சாத்தியமாக்குவாய் என்ற நம்பிக்கையை தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க செய்வாயாக. நம் அனைவர்கள் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. மௌத்துக்கு முன்னால் அந்த ஹஜ்ஜை செய்யாமல் நமக்கு மௌத்து வராமல் நீ தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. யார் யாரெல்லாம் நம்முடைய உறவுகளிலிருந்து, நம்முடைய நாட்டிலிருந்து, நம்முடைய உலகத்திலிருந்தும் ஹஜ்ஜுக்காக சென்று கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய நல்ல துஆக்கள் அனைத்திலும் நமக்கு பங்கு தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.